வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். இப்போ ஒரு சாதகத்தை எடுத்துட்டோம்னா, இப்போ 9 நவக்கிரகங்க, மாந்தியோட 10 நவக்கிரகம் இருக்குங்க. என்னங்க, 9 நவக்கிரகம், மாந்தியோட 10 நவக்கிரகம் இருக்குது. மாந்தியோட 10 நவக்கிரகம் இருக்குது அப்படின்னா, உங்கள் லக்கணத்தையும் எடுக்கணும். காலப்புருஷனுக்கு முதலாம் இடம், காலப்புருஷனுக்கு முதலாம் இடம்னா மேஷம், காலப்புருஷனுக்கு முதலாம் இடங்கிறது லக்கணங்கிறது மேஷம். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்துக்கிறீங்க, எந்த ராசி, எந்த லக்கணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கணக்கில் தெரியணும். ஆனால் இந்த சாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலே உங்கள் லக்கணாதிபதி இப்போ 9 நவக்கிரகம் இருக்குது. இப்போ ராகு கேதோட சரி, மாந்தியோட 10, மாந்திக்கு நட்சத்திரம் கிடையாது, அதுக்கு திசை புத்தி கிடையாது. அப்போ 9 நவக்கிரகத்துக்கு 9 நவக்கிரகம் உங்கள் லக்கணத்துக்கு எங்கெங்கே இருக்குதுன்னு அதை நீங்கள் மெயினாக வாட்ச் பண்ணிக்கணும். உங்கள் லக்னாதிபதி திசை ஓடுதா, ஏற்கனவே ஜனன காலத்திலே முடிஞ்சிருச்சா, அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். அப்போ உங்கள் லக்னாதிபதி திசை ஓடுது அப்படின்னா உங்கள் தலை, உங்கள் உடம்பு, தேகம், அப்போ அவர் லக்னாதிபதி எந்த இடத்துல போய் உட்காந்துருக்காரோ அதை நோக்கியே தான் இயங்கும். உங்கள் லக்கணம் விழுந்த புள்ளி இருக்கோ, அந்த அதிபதி யார், அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரோ அதை நோக்கியே தாங்க நீங்கள் வாழ்வீங்க. பணம் காசு சம்பாதிக்கிறது, சொத்து சுகம், வாழ்க்கையில் செய்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பாருங்கள், இது சூட்சம் என்னென்னா, உங்கள் லக்கணாதிபதி எங்கே போயிட்டார், உங்கள் லக்கண புள்ளின்னு ஒன்று இருக்குது, லக்கணம் விழுந்த புள்ளி, அது எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது, இந்த லக்கண புள்ளி நட்சத்திரம், அந்த அதிபதி யார், எங்கே இருக்கார், இதை நோக்கியே தாங்க இங்கே போவீங்க. 12 கட்டம் இருக்குதுங்க. 12 கட்டம் 12 பாவகம், 12 ராசி அப்படி சொல்லுவாங்க. அப்போ எந்த கட்டம் எம்டியாக இருக்கோ, அதில் எந்த கிரகம் இல்லாமல் இருக்கோ, அதை நோக்கி தாங்க உங்கள் வாழ்க்கை போகும். சூட்சமே இதாங்க, வாழ்க்கைங்கிறது சூட்சமே அதான். 9 நவக்கிரகம் திசை புத்தி திசை, அது லக்னாதிபதி திசை எப்படி போகுது, அவர் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, இதாங்க அதை நோக்கி தாங்க நீங்கள் போவீங்க. கான்செப்டே அதுதான். அப்போ இதை நோக்கி போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அப்போ நீங்கள் வாட்ச் பண்ணணும். நம்ம ஏன் இதை நோக்கி போகிறோம், இதவே நாடுறோம். ஒருத்தர் சொன்னால் நம்ம கோவப்படுறோம், ஒருத்தர் சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது, ஒருத்தர் சொன்னால் ஏதோ நம்ம மன வருத்தம் வருது. இதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, லக்கண புள்ளி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காரு, எதை நோக்கி போயிருக்காரு, அதையும் நோக்கி தான் போவீங்க நீங்கள். இதாங்க கான்செப்ட். இது பாருங்கள், நீங்கள் உங்களை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான், இப்படி தான் அலையுவீங்க. ஒன்றை நோக்கியே போவீங்க. ஆனால் அது நோக்கியே போகிறது உங்களை விட்டு போயிட்டே இருக்கும், உங்கள் நாடியே வராது. எப்படி சில பேர்த்துக்கு நாடி வருது, நோக்கி போனால் சம்பாதிக்கிறாங்களே, முன்னுக்கு வராங்களே, கேள்வி, அது அவங்க கொடுப்பனை. அவங்க லக்கணாதிபதி நல்ல இடத்துல போய் உட்காந்துருக்காரு, லக்கண புள்ளி நல்ல இடத்துல உட்காந்துருக்கு, 2 கூட நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ அதனால அதை நோக்கி போனால் அவங்க ஜெயிச்சிட்றாங்க. நம்ம லக்கண புள்ளி 3, 6, 8 பண்ணில் போய் மாட்டிக்கிச்சு, லாக்கில் இருக்குது. நம்ம நினச்சி போகிறதெல்லாம் தோல்வி. அப்போ 3, 6, 8 பண்ணில் போய் மாட்டும் போது என்ன, நம்ம போகிறது போகிறோம் பிரச்சனையாக இருக்குது. ஒரு வேலைக்கு போனால் பிரச்சனை, ஒரு மாத சம்பளத்தில் போனால் பிரச்சனை, ஒரு சொந்தமாக தொழில் பண்ணால் பிரச்சனை. லக்கண புள்ளி அந்த அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரோ அதே மாதிரி அதை நோக்கி நம்ம போகிறோம், அதில் பிரச்சனை வரும். லக்கணாதிபதி எங்கே உட்காந்துருக்காரோ அது எத்தனை குடையணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை போகும். 2ஆம் இடம் தனன் குடும்ப வாக்கு, 2 குடையும் எங்கே உட்காந்துருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை போகும். 7ஆம் இடம் நம்ம சாதகத்தில் 7ஆம் இடம் மனைவி சாணம், கணவராக இருந்தால் மனைவி, பொண்ணாக இருந்தால் கணவர். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் இடத்துக்குடைய எங்கே இருக்காரோ இதாங்க வாழ்க்கை. அப்போ இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லும் போது அப்படின்னா, நான் அதுதான் சொன்ன பாரு, திருப்பட்டூர் போய் வச்சுட்டு வாங்க. சாதகத்தில் மேரேஜ் பண்ணவங்களும் சரி, மேரேஜ் பண்ணாத குழந்தைங்களும் சரி, படிக்கிற குழந்தைங்களும் சரி, நீங்கள் திருப்பட்டூரில் போய் அந்த சாதகத்தை வச்சு வழிபடிச்சுட்டு வாங்க. படிப்பு வராத பிள்ளைகளுக்கும் படிப்பு வருங்க. ஒரு பிள்ளை படிச்சுட்டு இருக்கு, படித்து முடிச்சிருச்சு, வேலை கிடைக்கலாம், அது திருப்பட்டூர் போயிட்டு வாங்க, வேலை கிடைக்கும், வாழ்க்கையில் செய்க்கும். அதே நேரத்துக்கு லக்னாதிபதி எங்கே போயிருக்காரோ, லக்கணப்புடி எங்கே போயிருக்காரோ, அதை எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரோ அதை பாருங்கள். நல்லவங்களா கெட்டவங்களான்னு பாருங்கள், அதை நோக்கி பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்யலாம். இதுதான் சாதகம். இந்த சாதகத்தை யார் வழிபாடு வச்சு முறைப்படி பண்ணி வாழ்க்கையில் செய்கிறாங்களோ கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்ப்பாங்க. லக்னாதிபதி 2 கூடவே லக்கண புள்ளி என்ன சாரப்பட்டிருக்கு, ஒரு மனிதன் இதை நோக்கி தாங்க பயணிப்பார். அதை நம்ம கண்டறிஞ்சு வாழ்க்கையில் செய்கிறதுக்கு என்ன வழி, அதை பார்க்கணும். அதை பார்த்தா நாம் செய்யிடலாம். செய்கிறோம்ல நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அல்லவா, தோக்கிறதுக்கு இந்த பூமியில் பிறக்கலை அல்லவா, வாழ்க்கையில் செய்யணும். செய்கிறதுக்கு தான் இந்த பூமியில் பிறந்துக்கிறோம்.
ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். வாழ்க வளமுடன்.